Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நாகர்கோவில்ல ரொம்ப சீப்பா ரெண்டு சூர மீன் வாங்கியிருக்கேங்க. ரெண்டுமே சேர்த்து 250 rupees தான் ஆச்சுது. இப்போ நம்ம ஈஸியாக இதை எப்படி க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். ஒரு சிசர் மட்டும் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மேலால் இருக்க பாருங்க, அதையும் கட் பண்ணிடலாம். இது எல்லா மீனுக்குமே ஒரே மாதிரி தான். இதே மாதிரி எல்லா மீனும் எந்த வித மீனாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு கட் பண்ணிடுவோம். நம்ம கடையில் வாங்கிட்டு க்யூவில் நின்றுட்டு கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். வீட்டில் நமக்கு ஈஸியாக இது இப்படியே மாதிரி கட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு இருக்கிறதையும் நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம வாலை கட் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்லைஸாக எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிசர் மட்டும் இருந்தால் போதும். நம்ம கட் பண்ண கொடுத்தோன்னா அவங்க 100 rupees கேட்பாங்க. இந்த மீனோட விலையே 250 rupees தான். வெட்டுறதுக்கு 100 rupees நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசரு ஒரு நல்ல கத்தி இருந்தால் போதும். அழகாக நமக்கு தேவையான ஸ்லைஸில் நம்ம கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி, மீன் கூட அழகாக நம்ம வீட்டிலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூர மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த கருப்பாக இருக்கிற சூர மீன் உள்ளாடி கருப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் வெள்ளை சூர மீனுனா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது. இந்த சூர மீன் விலையும் அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்காது. அதனால சீசன் டைமில் நம்ம இந்த மீனை வாங்கி சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சிசர் வச்சு நம்ம ஸ்லைஸை நம்ம நமக்கு விருப்பமான இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணலாம், இல்லை குழம்பு வைக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்து தான் நம்ம சமைக்கணும். கறி வச்சாலுமே பூண்டு சேர்த்து சமைச்சா இந்த கேஸ் ட்ரபிள்ஸ் எல்லாம் வராது. இப்போ நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிசர் வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ஈஸியாக நமக்கு வந்துடும். பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த சைடுலாம் நம்ம கட் பண்ணோம். அந்த சைடு நல்லா திக்காக இருக்கும், இந்த சைடு தின்னாக இருக்கும். இந்த தின் சைஸ் இடத்துல வச்சு தான் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணணும். அப்போ நல்லா ஈஸியாக மீன் டேமேஜ் ஆகாமல் அழகாக நமக்கு கட் ஆகி வருது. பாருங்கள், பாருங்க, நம்ம சூப்பராக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் இன்னைக்கு தலை சமைக்க போகிறது இல்லை, இருந்தாலும் தலையை க்ளீன் பண்ணுறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறேன், அதனால் நான் தலையை தூக்கி தான் போட போகிறேன். கறி வைக்கிறதா இருந்தால் இந்த தலையை யூஸ் பண்ணி நம்ம கறி வைக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுற இது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள இந்த இது நல்லா ஹார்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா வந்துடும். இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா ரெட் கலரில் இருக்குது. எப்போவுமே நம்ம மீன் வாங்கும்போது இந்த செதியில் நம்ம பார்க்கணும். ரெட் கலரில் இருந்தால் மட்டும்தான் அது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். கிரே கலரில் இருந்ததுன்னா அந்த மீன் ரொம்ப பழசு, ஐஸில் வச்ச மீனாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி நம்ம அந்த செதிலெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துட்டு இந்த இதை நம்ம கறி வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கூட இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு மீனையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு மிளகாய் தூள்லாம் போட்டாச்சு. ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்க்யூ.